குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போட சொன்னேன், போட்டிங்களா என்னன்னு தெரில. ஓகே, இன்றைக்கி நம்ம அந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் ஏ க்ராஸ் பி, ஏ க்ராஸ் ஏ அண்ட் பி க்ராஸ் ஏ. ஸோ ஏ வந்து என்னது 2, -2, 3, பி 1, -4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ க்ராஸ் பி உங்களுக்கு பேர் பண்ணுறது எப்படின்னு தெரியும். 2, 1 இதே 2 வச்சு இந்த -4, திருப்பி இந்த -2 வச்சு 1 and 4, திருப்பி இந்த 3 வச்சு -1 and -4 பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து ஏ க்ராஸ் ஏ. ஏ க்ராஸ் ஏ பண்ணும்போது பாருங்கள், அந்த ஏவை நான் 2 டைம் எழுதியிருக்கேன். ஸோ அப்படி எழுதினா தான் நீங்கள் பேர் பண்ணப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். 2, 2, 2, -2, அதே 2வை வச்சுக்கிட்டு இங்கே 3. இந்த 3 நம்பர்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு 2வை பேர் பண்ணணும், அடுத்து -2வை இதுக்கு பேர் பண்ணணும், அண்ட் தென் 3யை இதே 3 நம்பர்ஸ்க்கு பேர் பண்ணுறோம். தென் பி க்ராஸ் ஏ அதையும் எழுதிடுவோம். இது வந்து நீங்கள் இங்கேருந்து பார்த்தே பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், பி இஸ் ஈக்குவல் டு என்ன, அதே மாதிரி ஏ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதிக்கிட்டு அந்த செட் ப்ராக்கெட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 1, -4, ஏ வந்து என்னது 2, -2, 3, அதை போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ நீங்கள் பேர் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பிக்யூ கொடுத்துருக்காங்க, அதே ஏபி பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ க்ராஸ் ஏ அண்ட் பி க்ராஸ் ஏ. இங்கே வந்து ஏக்கும் பிக்கும் பி அண்ட் கியூ கொடுத்ததுனால நீ ஏ க்ராஸ் பி பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும், ஏ க்ராஸ் ஏ பண்ணாலும் இதே ஆன்சர் தான், பி க்ராஸ் ஏ பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ இஃப் இட் இஸ் ஏ 3 மார்க் ப்ராப்ளம்னா நீ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக திருப்பி எழுதணும். இதே ஜஸ்ட்டு ஓகே 3 மார்க் ப்ராப்ளம்னா இட் இஸ் இன்னாஃப், இதே போதும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப், இதே 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நீ பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இப்போ தேர்ட் இதுதான் ரொம்ப முக்கியமானது, ஏ ஈக்குவல் டு எம், என் அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு இந்த பையின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பைங்கிறது வேறு, இந்த பை வேறு, இப்போ நான் சொல்கிறது பை, இது அழுத்தி சொல்லணும் பை, இது வந்து பை பி அண்ட் ஐ பை. ஸோ இந்த பைங்கிறது என்னென்னா நல் செட், இது வந்து பி வந்து நல் செட்டுன்னு அர்த்தம். ஏதாவது இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு உள்ளே எந்த எலமெண்ட்ஸும் இருக்காது, அதான் நல் செட். ஸோ இப்போ வந்து இங்கே எம், என் இந்த நல் செட்டோட எந்த இதையும் நீ பேர் பண்ணாலும் நல் செட் தான் உனக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஒய் ஏ க்ராஸ் பியை நீங்கள் பையன்னு எழுதிக்கலாம், ப்ராக்கெட் போட்டு இந்த மாதிரி நல் செட்டுன்னு சிம்பிளைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏ க்ராஸ் ஏ கண்டிப்பாக பேர்ஸ் வரும், ஏன்னா இந்த ஏவையே 2 வாட்டி எழுத போகிறோம். ஸோ 2 வாட்டி எழுதி நான் பேர் பண்ணியிருக்கேன். பி க்ராஸ் ஏ வந்து இந்த பியால் நீ மல்டிப்ளை பண்ணுற, முன்னாடி பை வச்சுக்கிட்டு பின்னாடி இந்த எலமெண்ட்ஸ் வரும். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் பார்க்குறது தான், 1 × 0னாலும் 0 × 1னாலும் 0 தான், அதுதான் இங்கே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்ளம், லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு x is a prime number which is less than 10. Find A cross B and B cross A. So let A equal to 1, 2, 3. அப்போ B வந்து ப்ரைம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க, லெஸ் தேன் 10. ப்ரைம் நம்பர் வந்து 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2, 3, 5, 7. ஒன்லி 1ஆல் மட்டுமே மல்டிப்ளை ஆகும், மற்ற எந்த நம்பர்ஸாலையும் மல்டிப்ளை பண்ணாலும் அதை டிவைட் பண்ணாலும் அதாவது 2 ஆன்சர் வராது. அதாவது 1ஆல் மட்டுமே மல்டிப்ளை பண்ண முடியும், மற்ற நம்பர்ஸால் மல்டிப்ளை பண்ண முடியாது. இப்போ 4னா 1 × 4 வரும், 4 × 1 அண்ட் தென் 2 2s are 4. பட் இந்த 2, 3, 5, 7லாம் எடுத்துட்டா அந்த 1ஆல் மட்டுமே தான் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைக்கும், அந்த நம்பரும் அந்த 1ஆல், மற்ற நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்காது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ப்ரைம் நம்பர்னு. ஸோ ஏ க்ராஸ் பி, உனக்கு வந்து ஏ என்னன்னு தெரியும், பி என்னன்னு தெரியும், ஸோ பேர் பண்ணுறதும் எப்படின்னு தெரியும். அதே மாதிரி பி க்ராஸ் ஏ எழுதும் போது நீ பியை எடுத்து இங்கே எழுதிக்கணும், ஏவையும் எடுத்து எழுதிக்கணும், அண்ட் தென் அது ரெண்டையும் நீங்கள் பேர் பண்ணுங்கள். நீ வந்து எனக்கு தெரியும், நான் இங்கேருந்து பார்த்தே நான் பேர் பண்ணிக்கிறனாலும் சந்தோஷம்தான், பட் நீ எடுத்து எழுதி நீ பேர் பண்ணுறேன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா உனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது, நமக்கு திடீர்னு என்ன எழுதணும் இது நம்பர். இதில் இன்னொன்று இப்போ நான் இங்கே சொல்லித்தரேன், இங்கே வந்து 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 4 இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு எத்தனை பேர் வருங்கிறது ஒரு டவுட்டாக இருக்கும். அதாவது நீ பண்ண ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு எப்படி செக் பண்ணணும்னா, இதை எலமெண்ட்ஸ் இந்த ஏ க்ராஸ் பியில் இருக்கக்கூடிய பேரை கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ இங்கே என்ன இருந்தது 3, இங்கே 4, 3 × 4 12. அப்போ அந்த 12 பேர்ஸ் இங்கே வரணும்.
அப்படி வந்ததுன்னா உனக்கு கரெக்ட். அதுக்கு பதிலாக 11 10 பேர்ஸோ இருந்ததுன்னா நீ எங்கேயோ ஒரு பேரை மிஸ் பண்ணியிருக்கன்னு அர்த்தம். ஸோ இப்படி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம எழுதுகிற ஆன்சர் ரைட்டா தப்பா அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம் போயிடுவோம். நான் ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக சொன்னோம்னா அந்த வீடியோ பத்தாது, அதனால தான் நான் கடகடன்னு போயிட்டுருக்கேன். ஸோ if B cross A வந்து கொடுத்துருக்காங்க, AB கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸாம்பிள் 2 நம்ம பார்த்தோம் அதே மாதிரியே. ஸோ இப்போ B cross A கொடுத்ததுனால இந்த ஒரு பேரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து எதோட கோஆர்டினேட்டு ஒவ்வொரு பேரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் வந்து பியோட எலமெண்ட், ஒவ்வொரு பேர்லையும் இருக்கக்கூடிய செகண்ட் கோஆர்டினேட் வந்து எதோட எலமெண்ட், ஏவோட எலமெண்ட். அப்போ பியோட எலமெண்ட் என்னது -2, அடுத்து 0, அடுத்து 3. அடுத்து ஏவோட கோஆர்டினேட் எலமெண்ட் வந்து என்னது, செகண்ட் கோஆர்டினேட் 3,4 3,4 3,4. இஸ் இட் கிளியர்? இது கவனமாக பாரு, உனக்கு புரியும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், 1 வேர்டில் கூட வந்தாலும் வரலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ப்ராப்ளம். ஸோ if A equal to 5,6 4 5 6 C equal to கொடுத்துட்டாங்க. ஸோ தட் A cross A B cross B intersection C cross C. ஸோ தட்டுன்னு கொடுத்ததுனால கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷன் உண்மையாக தான் இருக்கும். ஸோ இங்கே வர ஆன்சரும் இந்த சைடு வர ஆன்சரும் ஒன்றா தான் இருக்கும். அப்படி ஆன்சர் ஒரே தான் வரலன்னா நீ ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இப்போ நம்ம ஏக்கு எழுதிட்டோம், B சிக்கு எழுதிட்டோம் கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ A cross A. அப்போ நீ என்ன பண்ணும், ஏவை 2 வாட்டி எழுதி நீ இங்கே பேர் பண்ணிக்கோ. அண்ட் தென் பியை 2 வாட்டி எழுதி பிஏ பேர் பண்ணிக்கிறோம், B cross Bக்கு. அதே மாதிரி C cross Cக்கும் பேர் பண்ணியிருக்கோம். இப்போ A cross A இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா A cross A தான் என்ன சைடில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இது B cross B இன்டர்செக்ஷன் C cross C LHSல இருக்குது. ஸோ RHSஸை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டுலேயும் எது இன்டர்செக்ஷன்னால எது சேமாக வருதோ அதை மட்டும் தான் எழுதணும். 4 கம்மான்னு ஆரம்பிக்குது, இங்கே 4ஏ இல்லை. 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. 5,4 இங்கே இல்லை. 5,5 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ இங்கே 5,6 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 5,7 இங்கே இல்லை. ஸோ விட்டுருவோம். அடுத்து 6க்கு போயிடுவோம். 6,4 இங்கே இல்லை. 6,5 இருக்குது, 6,5 6,6 6,6 இங்கே இருக்குது. ஸோ இதை தனியாக எடுத்து எழுதிட்டு அதை செகண்ட் ஈக்குவேஷன் எழுதி 1 is equal to 2. ஸோ ஹென்ஸ் RHS is equal to LHS. that is A cross A is equal to B cross B intersection C cross C அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இங்கே பாருங்கள், இங்கே நான் அதை எழுதியிருக்கேன். ஸோ B cross B intersection C cross C. So 5,5 5,6 6,5 6,6. Hence 1 is equal to 2. A cross A equal to B cross B intersection C cross C. Hence proved. அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ரிமைனிங் 5 6 7 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் போட்ட ப்ராப்ளம் புரியுதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.